ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டெண்ட் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேட்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்குறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்குறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்திடலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை ஆஸ்திரேலியா, இரண்டாவது கேள்விக்கு கல்வி, மூன்றாவது கேள்விக்கு ஒடிசா, நான்காவது கேள்விக்கு 2016ஆம் ஆண்டு, ஐந்தாவது கேள்விக்கான விடை ஆர் சந்திரசேகர். இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, எட்வர்ட் பிலிப் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி இத்தாலி, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஆண்டுதோறும் ஏப்ரல் 7 அன்று கொண்டாடப்படும் உலக சுகாதார தினத்திற்கான இந்த ஆண்டின் முழக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ வெல்த் ஃபார் ஆல், ஆப்ஷன் பி ஹெல்த் ஃபார் ஆல், ஆப்ஷன் சி ஹெல்த் ஃபார் ஹியூமன், ஆப்ஷன் டி ஹெல்த் ஃபார் விமன். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, ஜயாநகர் மற்றும் ஜனக்பூர் இடையில் அமைக்கப்பட்டு வரும் ரயில் பாதை எந்த இரு நாடுகளை இணைக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் பூடான், ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் சீனா, ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் பாகிஸ்தான், ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் நேபாளம். உங்களுக்கான நான்காவது கேள்வி, காமன்வெல்த் பளு தூக்குதல் போட்டியில் மகளிர் பிரிவில் எத்தனை கிலோ எடை பிரிவில் பூனம் யாதவ் தங்கம் வென்றார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 67 கிலோ, ஆப்ஷன் பி 94 கிலோ, ஆப்ஷன் சி 69 கிலோ, ஆப்ஷன் டி 59 கிலோ. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, டாக்டர் சாமுவேல் ஹென்மன் அவர்களின் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 10, ஆப்ஷன் பி ஏப்ரல் 8, ஆப்ஷன் சி ஏப்ரல் 1, ஆப்ஷன் டி ஏப்ரல் 4. சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 6/4/2018 இருந்து 10/4/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானே இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். முதல் கேள்வி, நிலவின் இருண்ட பக்கத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதனை ஆராய்ந்து பூமிக்கு தெரிவிப்பதற்காக விண்வெளியில் செலுத்தப்பட்ட சீனாவின் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் கியூகியோ. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மே 26 இன்று நிலவின் சுற்றுவட்ட பாதையை சென்றடைந்துள்ளது இந்த செயற்கைக்கோள். இச்செயற்கைக்கோள் 400 கிலோகிராம் எடை கொண்டது. 3 ஆண்டுகள் செயல்படும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதன்முறையாக இம்முயற்சியை சீனா மேற்கொண்டுள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ், அதாவது விருதுகள். அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்த எந்த தொண்டு நிறுவனம் வன உயிரினங்களின் பாதுகாப்பு பிரிவில் இந்தியாவின் பல்லுயிர் பல்வகை விருது 2018 வென்றுள்ளது? இதற்கான விடை SBVCR, அதாவது தி சிங்சங் பகன் வில்லேஜ் கம்யூனிட்டி ரிசர்வ். இவ்விருதில் சான்று, ஞாபக சின்னம் மற்றும் 1 லட்சம் ரொக்கமாக வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, போலந்து நாவல் ஆசிரியர் வோல்கா டோகர்ஸ்க்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட பரிசு எது? இதற்கான விடை மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ரூபாய் 50,000 பவுண்ட் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜெனிஃபர் குரோப்ட். அடுத்த கேள்வி, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கூட்டமைப்பு சமீபத்தில் பெற்ற விருதின் பெயர் என்ன? இதற்கான விடை கிளாரிவேட் அனலிட்டிக்ஸ் இந்தியா இன்னோவேஷன் அவார்ட் 2018. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இவ்விருதின் மூலம் CSIR மீண்டும் நாட்டின் தலை சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நிறுவனம் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். ஏசியன் இந்தியா பிலிம் ஃபெஸ்டிவல் 2018, அதாவது ஏசியன் இந்திய திரைப்பட விழா 2018 எங்கு நடைபெற்று வருகிறது? இதற்கான விடை புதுடெல்லி. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இத்திரைப்பட விழாவில் 6 நாட்களுக்குள் 11 நாடுகளில் இருந்து 32 படங்கள் திரையிடப்பட உள்ளன.
அடுத்த கேள்வி, முழுமையான பள்ளி கல்வி வளர்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்ன? இதற்கான விடை சமக்ரா சிக்ஷா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், அதாவது சர்வதேச நிகழ்வுகள். 5வது இந்தியா CLMV வர்த்தக கூட்டமைப்பு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை கம்போடியாவில் உள்ள பூனோம் பென்னில் அப்படிங்கிற இடத்துலங்க. CLMV என்பது கம்போடியா, மியான்மர், வியட்நாம் அண்ட் லாவோபீடியாருங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது நியமனங்கள். சமீபத்தில் நிதி அமைச்சகம் எந்த 3 வங்கிகளுக்கு நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சன்ஸை நியமனம் செய்துள்ளது? இதற்கான விடை பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி, தேனா வங்கி மற்றும் சென்ட்ரல் வங்கி. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கிக்கு சரண் சிங்கையும், தேனா வங்கிக்கு அஞ்சலி பன்சலையும் மற்றும் சென்ட்ரல் வங்கிக்கு தாபன் ரேயும் நியமிக்கப்பட்டனர். சரண் சிங் தலைமை பொருளாதார ஆலோசகராக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நிதி ஆணையத்தில் பணிபுரிந்துள்ளார் மற்றும் ரிசர்வ் வங்கியின் இயக்குநராகவும் பணிபுரிந்துள்ளார். அஞ்சலி பன்சல் மெக்கன்சி நிறுவனத்தில் பணிபுரிந்துள்ளார். தாபன் ரே பொது நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் செயலாளராக பணிபுரிந்துள்ளார். அடுத்த கேள்வி, 15வது நிதி ஆணையம் சுகாதாரத்துறையின் சீரான விரிவாக்கத்திற்கான பரிந்துரைகளை ஆய்வு செய்வதற்கு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது. இதன் தலைவர் யார்? இதற்கான விடை டாக்டர் ரன்தீப் குலேரியாங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, ரன்தீப் குலேரியா எய்ம்ஸினுடைய இயக்குனருங்க. சுகாதாரத்துறையில் தற்போது உள்ள கட்டுப்பாட்டு கட்டமைப்பை மதிப்பீடு செய்து இந்தியாவின் மக்கள் தொகை புள்ளி விவரத்தில் சீரான மற்றும் விரைவான விரிவாக்கத்தை செயல்படுத்துவதற்கான பலம் மற்றும் பலவீனங்களை ஆய்வு செய்வதற்கு இக்குழு அமைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், அதாவது ஏர்டெல் கட்டண வங்கிக்கு புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவராக பதவியேற்றுள்ளவர் யார்? இதற்கான விடை அனுபிரதா பிஸ்வாஸ். மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் இதற்கு முன்னதாக ICCI தலைமை நிர்வாகியாக பணியாற்றியுள்ளாருங்க. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.